ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக தண்ணீரோட கலர் என்னன்னு எல்லார்கிட்டையும் கேட்டால் தண்ணீருக்கு நிறம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாம் இப்போ வினோதமாக காட்சியளிக்கிற 7 அழகான பிங்க் லேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது பிங்க் கலரில் ஏரியான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இந்த ஏரிகள் ஏன் பிங்க் கலரில் இருக்குங்கிற விஷயம் சில ஆண்டுகள் மர்மமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஹாலோ பாக்டீரியாவும் துணியெல்லா சலீனாங்கிற ஒரு வகை பாசியும் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த 7 அழகான பிங்க் லேக்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது லகுனா கொலரடா. ஆன்டிஸ் மலைத்தொடர் மற்றும் பாறை கரையோரங்கள்ல நம்ப முடியாத பின்னணியால சூழப்பட்டது தான் இந்த ஏரி. சிலி எல்லையை தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிற இந்த ஏரி 23 கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த அழகான இளஞ்சிவப்பு ஏரி கிட்டத்தட்ட 5 அடி ஆழத்துல இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் ஜேம்ஸ் பிளமிங்கோஸ்ங்கிற ஒரு வகை பறவை அடிக்கடி வந்து போகிற இடமா இந்த ஏரி இருக்கு. இந்த ஏரியை பார்க்க வர பயணிகளுக்கு இரவு நேரங்களில் தங்குறதுக்கு பல சின்ன கிராமங்களால இந்த ஏரி சூழப்பட்டிருக்கு. இரண்டாவதா நம்ம பார்க்க போறது லேக் ஹிலியர். 1802ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து ஹிலியர் ஏரி உலகம் ஃபுல்லா இருக்கிற பார்வையாளரை ஈர்த்துச்சு. மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரி. 1968 அடி நீளமும் 820 அடி அகலமும் கொண்டதுதான் இந்த ஏரி. மேலிருந்து பார்க்கும்போது ஏரியோட இளஞ்சிவப்பு நிறம் ரொம்பவே தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம ஏராளமான ஹெலிகாப்டர் சேவையும் இங்க இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் தாங்க, அங்க ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாது. ஆனா நீங்க அழகான போட்டோஸ்லாம் எடுக்கலாம். உலகத்துல மிகச்சிறந்த ஒளிரும் கடற்கரையில 6 இங்கதான் இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போறது லேக் ஹட் லகுன். மேற்கு ஆஸ்திரேலியாவில் அதே அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பகிர்ந்து கொள்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஏரி. போர்ட் கிரெகோரிங்கிற மீன்பிடி கிராமத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஏரி 27 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதா இருக்கு. இந்த ஏரி தன்னோட நிறத்தை அடிக்கடி மாத்துமா. அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிற இந்த ஏரி பருவம் வானிலை மாறும் பொழுது சிவப்பு மற்றும் ஊதா நிறமா மாறுமா. இந்த ஏரி சூரியன் நடுப்பகுதியில் இருக்கும் போதும் சூரியன் அஸ்தமிக்கும் போதும் ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்லப்படுது. நாலாவதா நம்ம பார்க்க போறது ஸ்பெயின் வலன்சியாவில் இருக்கிற லஸ் சலினாஸ் டி டோரிவியகா. இந்த அழகான இளஞ்சிவப்பு ஏரியில 3459 ஏக்கர் உப்பு தூய்மையா இருக்குன்னு சொல்றாங்க. 13ஆம் நூற்றாண்டுல கடலோட உப்பை சேகரிக்கிறதுக்காக ஏரியை கடலோட இணைக்கிற ஒரு கால்வாயை கட்டுனாங்க. அதுவும் நல்லாவே வேலை செஞ்சது. அந்த ஏரி ஆக்கிரமிக்கிற மாதிரி நிறைய மலைகளும் அங்க இருந்துச்சு. இனப்பெருக்கு காலத்துல ஆயிரக்கணக்கான பிளமிங்கோஸ் பல நீர்வாழ் பறவைகள் இங்க பார்த்து ரசிக்கலாம். உலகத்துல இருக்கிற ஒளிச்சேர்க்கை கடற்கரையில 13வது ஒளிச்சேர்க்கை கடற்கரையா இது அமைஞ்சிருக்கு. 5ஆவதா பார்க்க போறது ரெட்பா லேக். டெட்சி மாதிரியே உப்புத்தன்மையோட செனகல்ல இருக்கிற ரெட்பா லேக் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே பிரபலமான இடமா இருக்கு. இந்த 1 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிற இந்த இளஞ்சிவப்பு ஏரி உப்பு உற்பத்திக்கும் பயன்படுது. உப்பு சேகரிக்கிறவங்க ஏரியோட அடிப்பகுதியிலிருந்து உப்பு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணியை சுத்தி அதிகமான உப்பு மலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நவம்பர் மற்றும் ஜூன் இடையிலான வறண்ட காலத்துல இந்த ஏரியை பார்த்தா இளஞ்சிவப்பு நிறம் ரொம்பவே தெளிவா தெரியும்னு சொல்றாங்க. ஏன்னா ரெட்பா ஏரி டெட்சியை விட உப்புத்தன்மை அதிகமா இருக்குமா. 6ஆவதா பார்க்க போறது சிவாஷ் சால்ட் லகுன்ஸ். கருங்கடலுக்கும் அசோக் கடலுக்கும் இடையில கிரீமியன் தீபகற்பத்துல இருக்கிற இந்த இளஞ்சிவப்பு ஏரியில 220 மில்லியன் US டன் அளவுக்கு உப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நீர் எவ்வளவு ஆழமற்றதா இருந்தாலும் கிரீமியன் தீபகற்பத்தோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பகுதியா இது இருக்கு. ஏன்னா அதோட உப்பு அறுவடை செஞ்சு சர்வதேச அளவுல வர்த்தகம் செய்யப்படுறாங்க. 7ஆவதா நம்ம பார்க்க போறது தான்சானியால இருக்கிற நட்ரான் லேக். வடக்கு தான்சானியா மற்றும் கென்யாவோட எல்லையில ஒரு எரிமலைக்கு கீழே இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. அதிகமான வெப்பநிலை, அதாவது 140 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இந்த ஏரி அமைஞ்சிருந்தாலும் மில்லியன் கணக்கான பிளமிங்கோஸோட தாயகமா இது இருக்கு. ஆனா அல்கலை நீர்ல 10.5 வரை அதோட pH இருக்கிறதால அந்த ஏரியில வசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல காஸ்டிக் இருக்கிறதால விலங்குகளோட தோலையும் கண்ணையும் கூட எரிச்சிடும்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப பிரபலமானது லேக் ஹிலியர் தாங்க. அந்த ஹிலியர் லேக் பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா ஃபீனிக்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.